ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ரோல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல டிவிகே டேட்டுவை தளபதி கையில போட்டிருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அதாவது இந்த போஸ்டர்ல இருக்கிற தளபதியோட லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா போர் யானைகளோட டிவிகே அப்படின்னு மாதிரி டேட்டு போட்டிருக்காரு. நார்மலா இந்த போஸ்டர்ல பார்க்கும்போது தெரியல, ஏன்னா ஃபுல்லா அந்த இடமே டார்க்கா இருக்கு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் யாரோ சும்மா எடிட் பண்ணி இதை ஷேர் பண்றாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அபிஷியல் போஸ்டர்ல தளபதியோட கை கிட்ட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அந்த டேட்டு. ஸோ டேட்டு பார்க்க செமையா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தளபதி டிவிகே டேட்டு போட்டிருக்காரு படத்துல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, நாமளும் பார்த்திருக்கோம். சோ அந்த ஒரு நியூஸ் உண்மைதான்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹெச்சினோத் அவர்களோட படம்ன்றதால இந்த மாதிரி டேட்டு எல்லாம் போடுவாருன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கான டீடைலிங் பாத்தீங்கன்னா படத்துல தளபதியோட பேரு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அவரோட நேம் அவரு பச்சை குத்திருக்காரு அப்படின்ற ஒரு லாஜிக் உள்ள அது போயிடும். சென்சார்லயுமே அதை சொல்லிக்கலாம், ஏன்னா சென்சார்ல அதை ப்ரெஷர் பண்ணி ரிமூவ் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க. படத்துல அவரோட பேரே அதுவா இருக்கும்போது அதை நீக்கணும்னு அவசியமே இல்லை. சோ நேக்கா மொரட்டு பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் தூக்கி வச்சுட்டாரு. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் தளபதி ஃபேன்ஸ் கிடையில இந்த ஒரு டேட்டு பயங்கர பாப்புலர் ஆக போகுது. அண்ட் இந்த போஸ்டர்லயே சூரியன் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தளபதி கையிலேயே டிவிகேவோட டேட்டு இருக்கு. சோ அப்போ படத்துல இன்னும் என்னெல்லாம் சம்பவங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. சும்மாவே தளபதியோட படம்னா பிரச்சனை வரும். சோ அப்போ ஜனநாயகனுக்கு கண்டிப்பா விதவிதமா வரும்னு நினைக்கிறேன். சோ மைண்ட் செட்டோட தயாரா இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.